ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவருக்குமே தெரியும், ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூ இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் தந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபுட் ரிவ்யூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நேம் மேலேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எஸ், வன்னியின் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கும் பொழுது அதாவது இந்த கட்டமைப்பானது ஒரு நாச்சியார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரியான வீடுகள் வந்து நாச்சியார் வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இன்றும் கூட அது அந்த பேரில் தான் அழைக்கப்பட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு செட்டப்பில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதாவது வந்து நான் இன்னும் உள்ளே போகலை. ஸோ கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இந்த வீடானது வந்து நாச்சிமார் வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான வியூவில் இருந்து நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ரீஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது, அதாவது வந்து சாப்பாட்டு விரும்பிகள் எல்லாத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு வீடியோவாக கூட இருக்கும். ஸோ எனக்கு கூட ரொம்ப பர்சனலாக இந்த ஃபுட் ரிவ்யூன்றதை பிடிச்ச ஒரு வீடியோ தான். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. அப்படியே வந்து நான் சொன்னது போலே நாச்சிமார் வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய வீடு தான் இந்த வானியான் ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து இதுக்கு ஆல்ரெடி ஒரு பிரான்ச்சுமே இருக்குது. இது எஃப்னால வந்து இது செகண்ட் பிரான்ச். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய ஆதரவு மக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்டுமே வந்து ஓகேயான ப்ரைஸுக்கும் இருக்குது, அதோட வந்து டேஸ்ட்டுமே குட் அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து எங்கள்கிட்ட அங்காடி தர நிகழ்ச்சியினூடாக மக்களாகிய உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் இருக்குது, டேஸ்ட் என்ன மாதிரி, ப்ரைஸ் என்ன மாதிரியான விவரங்களை வந்து இந்த தொகுப்புல நீங்க பார்க்க போறீங்க. சோ நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்திருங்க. ஓகே, இந்த வன்னியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளுக வந்து நாங்கள் பார்த்தோம்னா ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது பார்க்கும்பொழுது. அதாவது வந்து நீங்கள் எனக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீர் தடாகம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு மனசுக்கு வந்து ரிலாக்ஸான இடமாக கூட இருக்குது. இந்த அமைப்பானது வந்து நாச்சியார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேமிலிஸோட வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து லவ்வர்ஸோட வந்து அப்படி வந்து அமைதியாக இருந்து ஒரு டின்னரையோ சரி லஞ்சையோ சரி எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு இடமாக தான் இந்த வன்னியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இது கூட அண்மையாக தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த கடைக்கான ரெஸ்பான்ஸ் வந்து மக்களிடம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே இயற்கை அம்சங்களை சேர்த்து தான் அவங்க வந்து இந்த கடையை வந்து நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல் அப்படின்னு சொல்லி பூக்கண்டுகள், வாசுகள் எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி மக்களே, அப்படியே வந்து எங்களோட ஒரு ஃபேமிலி இணைஞ்சிருக்கிறாங்க. வன்னியன் ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்களுமே அப்படியே ருசிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேட்கலாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்டு. வணக்கம் அண்ணா, வணக்கம் அக்காக்கள். ஓகே, எத்தனை தடவை இந்த வன்னியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பீங்க? 5வது தடவை. ஓகே, டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது? செம்மையா இருக்கு. சரிங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க பார்த்து. எல்லாரும் வன்னியனுக்கு வாங்க, வடிவா சாப்பிடுங்க, என்ஜாய் யுவர் ஃபுட். ஓகே, அதாவது வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டி இருக்கா? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஓகே, சரி. அப்ப நீங்க ஓகே, உங்களுக்கு இது ஓகேயா இருக்குது அப்படியா? சரி மக்களே, அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அப்படி ஓகேயா இருக்கு. அதனால வந்து 6-7 தடவை அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்காங்க. கண்டிப்பா நீங்களுமே வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணா குறைஞ்சிட மாட்டீங்களே இல்லையா? கண்டிப்பா இவங்கள மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி இந்த வன்னியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நீங்க வருவீங்க இல்லையா? எஸ், ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரி, நீங்க லைஃப்ல என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இவர் தான் மிஸ்டர் வந்து அவர் பிஸியா இருக்காரு சாப்பாடு இல்லையா? அப்படியா? இல்லாட்டி கொஞ்சம் கூச்ச சுபாவமா கதைக்கிறது. அதான் அவரு ஒரு நிமிஷம் கூட கதைக்கிறாருல கூட. நீங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பாடுலயே ஃபுல் போக்கஸ். சரி, பிரச்சனை இல்லை. அவர் தன்னோட வேலையை சிறப்பா செய்து விட்டோம். ரொம்ப நன்றி அக்கா, எங்களுக்கு ரிவ்யூ தந்ததுக்கு. சரி, ஓகே. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து இவர் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து மெனு கார்டு கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. ஓகே, உங்களோட பேர் என்னது? புகதீஷ். ஓகே, எத்தனை வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு? ஒரு வருஷம். இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு காலம்? ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் வந்து 1.5. ஓகே, 1.5 இயர்ல இவ்வளவு ஒரு வளர்ச்சி. நிறைய சனம் வந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு
ஆட்கள் வருவாங்க இந்த ஷாப்? இப்போ நோமலாக கிழமை நாளில் கொஞ்சம் இது பிஸி கொஞ்சம் சனி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகி மேலே ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே ஓகே ஓகே. அதோட வந்து நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு அடிக்ட் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி இங்கே வந்து முகம் காட்டிட்டு போவேன். ஸோ உண்மைக்குமே நல்ல ஒரு டிஷ் தான். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நான் அதை செய்து காட்டப்போகிறேன். ஸோ என்னென்ன மாதிரியான இதில் டிஷ்ஷஸ் ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது? இப்போ லஞ்சுக்கு வந்து நாங்கள் ரைஸ் ஐட்டம் மட்டும் தான் கொடுப்போம். ஓகே. ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ், அடுத்தது நாசி கோரிங், பிரியாணி, ரைஸ் இருக்கு. ஓகே. கூட இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து எது சேல் ஆகுது? ரைஸ் ஐட்டம்ஸ்ல பிரியாணி தான். பிரியாணி தான் கூட விரும்பி தருவாங்க. ஓகே ஓகே. இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷல் வந்து 2 ஸ்டைல் இருக்கு. ஓகே. பிரியாணி வந்து நம்மள பன்னீர் பிரியாணி இருக்கு, அடுத்தது ஹைதராபாத் பிரியாணி இருக்கு, இந்தியன் ஸ்டைல். ஓகே ஓகே. இத தாண்டி வேற நாசி போறாங்க. நாசி வந்து கூட சீ ஃபுட் நாசி அப்படி எடுப்பாங்க. ஓகே. அதான் கூட சேல் ஆகுது. சரி. ஓகே. அத தாண்டி வந்து இந்த மீட் இருக்கு தான். அதுல வந்து எது கூட சேல் ஆகும்? சிக்கன் கூட வந்து மட்டன் அங்கடையில் எடுப்பாங்க. ஏன்னா மட்டன் அங்கடை சொப்டா இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். ஓகே ஓகே. சரி. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது வந்து செகண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா? செகண்ட். ஓகே. மெயின் பிரான்ச் எங்க இருக்கீங்க? வந்து பவுனியா. சரி சரி. ஓகே. அதை தாண்டி வந்து அடுத்து நைட்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க? நைட்ல வந்து நான் ரொட்டி. அதை தாண்டி அடுத்து சிக்கன் ஷவர்மா இருக்கு, அடுத்து சீஸ் கோட். ஷவர்மா நான் நினைக்கிறேன் பெருசா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் குறைவு செய்யறது. நீங்க வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே. மக்களோட ரெஸ்பான்ஸ் அந்த சிக்கன் ஷவர்மாக்கு எப்படி இருக்கு? சிக்கன் ஷவர்மா நல்லா இருக்கு. அடுத்து சிக்கன் டிக்காவும் இருக்கு. அதே டிக்கா வந்து கிரில் பண்ண சிக்கனை கட் பண்ணி அதை டிக்கா ஷவர்மால. ஓகே ஓகே. சரி. கண்டிப்பா இதை கேட்கும்போது உங்க எல்லாருக்குமே வாய் ஊறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு வாய் ஊறிடுச்சுங்க. கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணுங்க. பிரைசஸ் எல்லாம் என்ன மாதிரி? பிரைசஸ் வந்து நார்மலாவே சாப்பிட்ற மாதிரி. ஓகே. நார்மலா, அதாவது வந்து ஜாஸ்தி எல்லாம் இல்லைங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைசஸ் தான் இருக்கு இல்லையா? சரி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம் பிரதர்ஸ். உங்களோட பெயர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் கபிலாஸ் என்ற பேர். ஓகே. நானும் இப்படி ஒரு சின்ன யூடியூப் சேனல் உண்டு. சரி. அப்ப நீங்க? சங்கீதன். ஓகே. நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓவியல் படிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி. ஓகே. 2 பேருமே யூடியூப் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படியா? சரி. அவங்களும் கூட ஒரு ரிவ்யூக்கு தான் வந்திருந்தாங்களா? சரி. அவங்கள நம்ம கூடயே சேர்த்துக்கிட்டாச்சு. கண்டிப்பா இந்த பனியன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள்? பனியன் ரெஸ்டாரண்ட் வந்து சொல்ல போனா யாழ்ப்பாணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு ஒரு குவாலிட்டியா கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பனியன் தான் சொல்லுவாங்க. ஓகே. நான் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டா இருக்கட்டும், குவான்டிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஓகே இருக்கு. அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அது இதுண்டா இப்போ எல்லாரும் காசு போட்டு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சாப்பிடக்கூடிய இடம் தான் இதான். வேற இடங்களுக்கு போய்க்கல ஃப்ரெண்ட்ஸோட வரைக்கல காசு கொஞ்சம் போடுவாரு. எஸ் மச்சான், அதை ஆர்டர் பண்ணடா, இதை ஆர்டர் பண்ணலாம்னு போனா நம்ம கிட்ட பட்ஜெட் இருக்காது. அதனால வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. மற்றது இப்போ நாங்கள் ஒரு போர்ஷன் ஆர்டர் பண்ணாலே 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வரைக்கும். நான் வளமையாக ஒரு சண்டேயும் ஃப்ரெண்ட்ஸோட வாரினாங்க. சும்மா டெய்லி கஸ்டமரா? சரி. வளமையாக சண்டேக்கு வாரினாங்களே. அப்போ இப்படி சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே. சரி. ஓகே இருக்கு. டேஸ்ட்டும் ஓகே. சரி. ஓகே. நாங்களுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் என்ன மாதிரி இருக்கு ஃபுட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சாப்பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்குமே. ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 4-5 தடவைக்கு மேலே வந்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க சொன்னது போலயே தான் ஃபுட் வந்து ரொம்ப குவாலிட்டியும் குவான்டிட்டியுமே அதிகமாகவே இருக்கும். சரி, பார்க்கலாம் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு என்னென்ன டிஷஸ் எல்லாம் நான் காட்டப்போறேன் அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே. எப்பயுமே நாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் நேர்களே? கை கழுவணும். எஸ், அதுதான் வந்து முக்கியமான ஒரு விடயம். ஸோ நாங்க வந்து வன்னியன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். எனக்கும் கூட சாப்பாடெல்லாம் ரெடியாகவே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எஸ், அதுக்கு கூட இவங்க எல்லா இடத்துலயுமே வச்சிருப்பாங்க. இருந்தாலும் சொல்றேன், நம்ம வன்னியன் ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் அண்ட் எல்லாமே இருக்குது. சரி, இருந்தாலும் கை கழுவுற கொரோனாவில எல்லாம் நாங்க வந்து இந்த கை கழுவுறதுன்றது இம்பார்ட்டண்டா செய்துட்டு இருப்போம். இப்ப வந்து எல்லாருமே அதை மறந்துட்டோம். இருந்தாலும் கூட திரும்பியுமே நாங்கள் அதுகளை ஞாபகப்படுத்த வேணும். எப்பயுமே வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து சேஃப்டியா இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் செய்ய வேணும். கை கழுவுறதுன்றது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபாஸ்டா இயங்கிட்டு இருக்கிறபடியால எல்லாருமே இதை மறந்துடுறோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்காதீங்க, கண்டிப்பா கை கழுவிட்டே சாப்பிடுங்க. ஓகே. அப்படியே வந்து முதலாவது நமக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து மொஜிட்டோ யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எஸ் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. இதை குடிச்சேங்கடா அப்போ நான் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்போம். முதல்ல மெயின் டிஷ் வரட்டுக்கும் எல்லாத்தையும் சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே மக்களே, அப்படியே வந்து நிறைய டிஷ்ஷஸ் முன்னாடியே இருக்குது. பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் கொத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இது பார்த்தோம்னால் ஹைதராபாத் பிரியாணி அண்ட் இது வன்னியன் ஸ்பெஷல் பிரியாணியாம். ஸோ இது ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் இதுக்கு வந்து பேர் சொன்னாங்க, மறந்து போயிட்டேங்க. சரி, கணவாய் பொரியல் தமிழ்லேயே சொல்லிடுவோம். இது வந்து ரைத்தா, சோஸ், கறி அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடுவோம். மக்களே, நீங்க எல்லாருமே இதுல காண்டுல இருப்பீங்கன்னு தெரியும். வாரம் வியாழக்கிழமை வந்து எங்களை காண்டு ஏத்துறாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் கேட்டுட்டு எனக்கு இப்ப இருக்குது. சரி, இப்ப வந்து நம்மளோட தனியா சாப்பிடல, அவ்வளவுக்கு நான் போடி இல்லை, இருந்தாலும் லைட்டா போடி தான். சரி, என்னோட சேர்ந்து நண்பனுமே பகிர்ந்து சாப்பிட போறோம். ஸோ நான் கொடுக்குறேன்னு தெரியாது. சரி பாப்போம். ஓகேடா, முதலாவது நாங்க எதை சூஸ் பண்ணுவோம்? இந்த 4 டிஷ்ல ஏதாச்சும் வந்து எடுப்போம். சரியா? அதாவது சின்னல நாங்க விளையாடுவோம் தானே, தூவோ 10 போடுவோம் தானே, அப்படி போட்டு பார்ப்போமா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 இது கலைஞ்சுது. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அதுவும் கழிஞ்சுது. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. எஸ், இதுதான் இப்ப நம்ம கையில இருக்குது. சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து உனக்கே பரிமாறிக்கொள்றேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லு. சரியா? ஆஹா, முதலாவது நல்ல ராட் பொரியல் வந்து உனக்கு விழுந்துருச்சு. சரி, கொஞ்சம் தான் தரேன். இது எனக்கு வேணும், கேமராமேனுக்கும் வேணும். எஸ், அதான். ஓகே, இப்போ வந்து நாம சீ ஃபுட் கொத்துவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சீ ஃபுட் வந்து அநேகமான ஆட்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக கூட இருக்கு இல்லையா? எந்த ஹோட்டல் போனாலுமே வந்து சீ ஃபுட் பிரியாணி கேட்பாங்க, சீ ஃபுட் கொத்து கேட்பாங்க, சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க. சரி, இன்றைக்கு வந்து நாம கொஞ்சமா எனக்கு போட்டுட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் கூட போடும். உண்மைக்கும் சொல்றேன், மன்னியன் ரெஸ்டாரண்ட் வந்தா இந்த கணவாய் பொரியலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மைக்குமே அவசரம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், சாப்பிட்டு பார்க்கும் பொழுதே அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆஹா, கொத்து அவ்வளோ டேஸ்டா இருக்குது. குறிப்பா எனக்கு இதுல தான் கண்ணு போகுதுங்க. கண்ணும் போகுது, கையும் போகுது, வாயும் அங்கதான் இழுத்துட்டே போகுது. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு இந்த கணவாய் பொரியல். அவங்க இங்கிலீஷ்ல ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல, மறந்து விடாம. எப்படி இருக்குடா கொத்து? சும்மா நாங்களே டான்ஸ் ஆடுதா? ஆஹா, அதாவது வந்து நாட்டில் உனக்கு நாட்டியம் ஆடுதா அப்படின்றாரு. பாருங்க, திரும்பியுமே கண்ணு எங்க போகுது? அங்கதான். சரி, பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யல. அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகிஞ்ச வரை. என்னடா இவன் கொத்து கொஞ்சமா சாப்பிட்றானேன்னு நீங்க நினைக்க கூடாது. இங்க கொஞ்சம் எடுத்தாக்க மெயின் பைட் விடயங்களுக்கு வந்து அதிகமா எடுக்கலாம். அதனால கொத்தை லைட்டா எடுத்துருக்கோம். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இங்கே ஆஃபீஸில் இருந்தோம், இல்லாட்டி எங்கே இருந்து வரும்பொழுது எங்களுக்கு டென்ஷனில் வரும், நிறைய பேரோட பிரச்சனை பண்ணிட்டு வந்துருப்போம். ஸோ இங்கே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டு போடுறாங்க, மெலடியான பாட்டு. குறிப்பாக இந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் இது வேறு லெவல் ஃபீலை கொடுக்கும். ஸோ இங்கே வந்தோடனே உங்களுக்கு சிந்தனை வந்தங்கே போகாமல் சாப்பாட்டில் இருக்கணும் பண்ணுறதுக்காகவே குறிப்பாக அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்குமே மைண்ட் அங்கே போகுது இல்லைங்க, இங்கே தான் ஃபுல் ஃபோக்கஸ். நான்லாம் வீட்டை ஒரு சாப்பாடுமே சிந்தாம சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சாப்பாடு நான் தெய்வம்னு சொல்லுவாங்க. அது சரி. ஏன் இது சொல்றேன்னா, எல்லாத்தையும் நான் ஃபுல்லா வலித்து வச்சு சாப்பிட போறேன். அதுக்குதான் இந்த கதை சொல். ஓகே, அடுத்ததுக்கு இப்போ நான் போக போறேன். எங்க போகலாம்? திரும்பி ட்ரெஸ்ஸை போடுவோம்.
தோசை போடுறதா? ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை எடுங்க. கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் ஒன்று தொடும். சரி. ஆஹா 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 என்னப்பா நானும் ஒன்று எடுக்கிறேன். 2 பேரும் மெத்தபிஸ் பன்னியன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. அதாவது மனுஷங்க கண்டுபிடிச்சதுலயே ஒரு உருப்படியான சாப்பாடு என்றதை தாண்டி ஒரு தெய்வீக சாப்பாடு அப்படின்னா பிரியாணியை தான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு வந்து பிரியாணியோட ஒரு தீவிரமான ரசிகர் நான். நீ அப்படியாடா? பிரியாணி என்ன உயிர். உயிர் எனக்கு உலகம். அயன்டாரோட பிள்ளைகளோட பேராச்சு உயிர் ரெண்டு உலகம். சரி, உலகம் எங்க இருந்து எங்கெல்லாம் போறப்பா. அதான். அட எனக்கு இங்கதான்டா எப்பயுமே கண் போகுது. அதுல ஒருக்கா கடிச்சாதான் எனக்கு அங்கால அதுல ஒரு தொட்டு இதுல ஒரு தொட்டு இப்படியே வாயில வச்சா இருக்கா அப்படி இருக்கு. பிரியாணி, ரைத்தா எல்லாம் தேவலோக விருந்தப்பா. எனக்கு விரைகள் இன்றைக்கு தெரியும். ஆ நான் வீடியோக்கு வந்து நான் ஆ விரைக இடக்குன்னு துடிக்க ஆ. சொல்றேன். ஏதோ நல்லது நடக்கும் நடந்துருச்சு. இப்படி ஒரு விருந்து உபசாரம் கிடைக்கும் போது நான் நெச்சு பாக்கேன். உண்மைக்கு நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரைஸ்ல ஊறி இருக்கு. அண்ட் சிக்கனுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதோட வந்து மசாலா எல்லாம் நல்லா ஊறி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸ்பெஷல் இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் என்றாலே இந்த ரைத்தா தானுங்க. ரைத்தா இல்லாட்டி பிரியாணியே இல்லை. ரைத்தாமே இங்கே நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு. என்ன வீட்டை சொன்னாங்க நீ டயட்ல இரு அப்படின்னு. நான் அப்பயே நினைச்சேன் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சாப்பாட்டை கண்ணோன்னே அதெல்லாம் தண்டை பாட்டு பறந்து போயிடும். பசி வந்தா 10 பறக்க சும்மா சொல்லிக்கிறாங்க. அது இப்படியான சாப்பாடுகளை கண்டால் மனம் தோட்டத்தில் நிற்காது. எங்க போகுது கையும் கண்ணும் பாருங்க. ஆஹா, கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் நீங்க ட்ரை பண்ணாதவங்க வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இதைத்தான் எங்களால சொல்ல இயலும். ஏனென்றா அந்த அளவுக்கு டேஸ்ட். ட்ரை பண்ணினா வேற ஹோட்டலுக்கு போக மனம் வரா. எஸ், டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி வைஸ் ரொம்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கு. அதோட வந்து என்ன சொல்றது, ஒருத்தங்களுக்கு ஆர்டர் பண்ணா 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. எனக்கே இதுவே ஜாஸ்தி மாதிரி இருக்கு. எனக்கே இப்படி இருக்குன்னா பாருங்களேன். ஆஹா, இந்த வெற்றியே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. பிரியாணி இதை விட டபுள் மடங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் எங்க இந்த கை போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இங்க தான். குறிப்பா இந்த மொஜிட்டோ வந்து பக்கத்துலேயே வச்சிருங்க. ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிட்டு அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை குடிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதாவது சமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து எங்க போலாம்? ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸா ஹைதராபாத் பிரியாணி எங்க போலாம்? ஹைதராபாத் ஒரு பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதுவா? ஹைதராபாத் பிரியாணி நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். நல்லா இருக்கு. எங்கதான் நான் சாப்பிட்டு இருந்தாலும் என் கையும் கண்ணும் எங்க போகும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் போகும். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். தயவு செய்து இதை ஒரு வாட்டியாச்சும் டேஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த டிஷ் எல்லாத்தையுமே நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். சரியா? 1 2 3 பிளேஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணுவோம். ஓகேயா? எனக்கு ஒவ்வொரு நாளுமே நீ இடக்கண் துடிச்சுன்னா இல்லை போல. கவர்மெண்ட் இடக்கண்ணு பிடிச்சா இன்றைக்கு மட்டும்தான்டா துடிக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பண்றது ஒரு வாட்டி. சரியா? டெய்லி வர நீ நான் உள்ள வரும்போதே 2 வாட்டி நீ பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் நினைச்சேன் ஓகே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னுட்டு வந்து கேட்டபடியா பயமுள்ள ஓம் பண்ணிட்டா அவனுக்கு லக்கா. நானும் ஏற்கனவே பிளக் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆஹா, எங்கடா பெரிய கமலாக்களோட வராங்க. என்னது பிளக் எடுக்கிறதுக்கு இப்படி கமலாவோட வரையணும் அப்படின்னு யோசிச்சா பார்த்தா பெரிய ஒரு சனல்ல இருந்து வந்துருக்கு.
சரி இப்போ நான் அடுத்தது போகிறேன் அதாவது இந்த கேமராமேன் சொன்னாரு என்னண்டா நீ ஒரு கண்டென்ட் கொடுடாப்பா அப்படியே சாப்பிட்றதுலயே குறியா இருக்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து வந்தாரு. என்ன அப்படின்னா இதை பார்க்கும் போதுதான் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வந்து சாப்பிடணும் தோட இருக்குமா. எனக்கு மட்டுமே ஆசை இல்லையாங்க, அவங்க கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பாடாப்பா ஒவ்வொரு டிஷ் தாருன்னா நானுமே சந்தோஷமா ஒரு நாள் வந்து அப்படியே படைச்சு விட்டுருக்காங்க. சரி சாப்பிட வேண்டிய நிலைமை சாப்பிட்டுத்தான் ஆகணும். என்ன சொல்றது, அவாய்ட் பண்ணவும் இல்லாம இருக்குது. கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் இருக்குல்ல, ஃபுட்ஸ் லைக் மீ வாட் ஐ டூ. சரி இருக்கிற 4-5 இங்கிலீஷையும் பொறுக்கி பேச வேண்டியது. அதாவது சோறு சோறு சோறு. ஐ டோன்ட் லைக் சோறு. எஸ் பட் சோறு லைக்ஸ் மீ வாட் ஐ டூ. எஸ் இது சொசைஜஸை வந்து டிஃப்ரெண்டான முறையில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஆம்லெட்டுமே இருக்குது, ஃப்ரைட் ரைஸ். இது என்ன ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரியல, பட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் மட்டன் ஒரு பீஃபாக தான் இருக்குது. மாறி சொல்லிட்டேங்க, இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். வேற லெவல், அமேசிங். ரைஸ் ஐட்டம்ஸ் என்ன எடுத்தாலுமே அமேசிங்காக தான் இருக்கு. எனக்கு இந்த சீ ஃபுட் கொத்து அண்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட வந்து இந்த பொரியல் இது ஃபேவரட். இதுதான் நம்பர் 1 நான் கொடுப்பேன். சிச்சுவேஷன் பார்க்கும்போது சோறு என்ன கேட்குற மாதிரி ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று பார்த்தீங்க. ஓகேடாப்பா, இதுக்கு மேலே என்னால் முடியாது. எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு தானே. என்னதான் முடியாது, அதுதான் நான் விட மாட்டேன். சரி இப்போ ரேட்டிங் கொடுக்குற டைம் வந்தாச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா அவன் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கானுங்கடா சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக 2 பேருக்கு காணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இங்கே இப்போ நான் வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கு கொடுக்க போகிறேன். இந்த மெயின் டிஷ்ஷை தாண்டி சைட் டிஷ்ஷுக்கு வந்து கண்டிப்பாக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்குது. ஸோ செகண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். அதாவது சீ ஃபுட் கொத்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உண்மைக்குமே ஸ்பைசி அண்டு நிறைய அதாவது வந்து ப்ரௌன்ஸ் பொரியல், ஃபிஷ் பொரியல் எல்லாமே சேர்த்து உண்மைக்குமே செம்மையாக இருந்துச்சு. அதோட வந்து அடுத்து பார்த்தோம்னா நான் 3வது இடம் இந்த ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பேன். அதுவுமே அவ்வளோத்துக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் 4th பிளேஸ் கோஸ்ட்டு இந்த 1 இயன் ஸ்பெஷல் பிரியாணி. அடுத்து ஹைதராபாத். ஸோ அது வந்து நான் அவ்வளோத்துக்கு டேஸ்ட் பண்ணதில்லை, பட் எல்லாமே டேஸ்டியாக இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது, செகண்ட், தேர்ட், 4th, 5th அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோத்துக்கும் நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே வயிறு விட்டுங்க. அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உண்மைக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால. ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரேட்டிங்கை கொடுத்துட்டு பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஃப்ரைட் ரைஸ். செகண்ட், 2வது கொத்துரோட்டி. ஓகே. எஸ், எனக்கு தேர்ட். 3வது ஹைதராபாத். ஓகே. 4th அடுத்தது தான் பன்னீர் ஸ்பெஷல் பிரியாணி. ஓகே. இதை பற்றின ஒரு கருத்தும் சொல்லலையே நீ? இது ஓகே, நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் த வேர்ல்ட். சரி, ஓகே. இப்போ வந்து நான் போயிட்டு கை கழுவ போறேன்னா அடுத்து யார் சாப்பிட போறா நம்ம கிளம்புறோம். ஓகே, அப்படியே வந்து நாங்கள் ஃபுட் ரிவ்யூ செய்துட்டு இருந்த சமயத்தில் பக்கத்து பெஞ்சில் வந்து கலன்னு ஒரே சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி அவங்ககிட்டே வந்தாச்சு ரிவ்யூ கேட்குறதுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்டோட ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி. வணக்கம் ப்ரோ. ஓகே, அப்படி ஒரு டீமாக வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களா எல்லாரும்? ஜூனியர் டீம். ஓகே, சரி. அப்படியே வந்து யாருக்கு பர்த்டே அன்னைக்கு? ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. உண்மையாவே இல்லை கலாய்க்கிறாங்களா? உண்மையா தான். ஓகே, விஷ் பண்ண அவங்க சாப்பிடு. சரி, ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேங்க. இந்த ஃபுட்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இது பிரியாணி எல்லாம் ஓகேண்ணா. பிரியாணிகள் இப்போ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்குது. எல்லாரோட பிளேட்டையும் பார்த்தா தெரியும். சரி, இப்போ அடுத்தவங்க கிட்ட கேட்கலாம் ரிவ்யூ. அவங்க இதுக்கு 2 பேர் வேணால் நல்லா கதைப்பாங்களான்னு சொல்லி அவங்க டீமே வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ அதாவது பாய்ஸ் கேங்கில் இருந்து ஒருத்தர் கதைச்சிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் கேங்கில் இருந்து ஒரு ஆள்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். ஓகே, எப்படி இருந்துச்சு ஃபுட்?
நல்லா இருந்தது. நாங்க இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடுறோம். Tuesday வெஜ் ஓகே ஓகே வெஜ் பன்னீர் பிரியாணி சாப்பிடுறோம். டேஸ்ட் ஓகே நல்லா இருந்துச்சு. சரி, அதாவது பர்த்டேக்கள் ட்ரீட் வச்சுட்டாங்க. அப்ப என்ன gift கொடுத்தீங்க பர்த்டே? கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணீங்களா? எங்க காணவே கேக் யுனிவர்சிட்டில கட் பண்ணோம். யூனிவர்சிட்டியில கட் பண்ண அக்கா உண்மையா கட் பண்ணாங்களா? சரி ஓகே. எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க கட் பண்றது இல்ல, ஓசையா போயிட்டு சாப்பிட்டு வந்துரும் அப்படி ஒன்று நினைச்சிட்டேன். சரி எல்லாத்து பத்திக்கு இங்க தான் வரும். இங்க தான் வருவீங்க. சரி, ரெகுலர் கஸ்டமர். சரி ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம் அண்ணா. ஓகே நேர்களே, அப்படி நாங்கள் வன்னியன் ரெஸ்டாரண்டோட ஷேரோட இணைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பேர் என்ன? தர்ஷன். தர்ஷன். ஓகே, இந்த வன்னியன் ரெஸ்டாரண்ட்ல எத்தனை இயர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 years. 2 years. ஓகே, நீங்கள் அதாவது வந்து உங்களுக்கு இது 2வது பிரான்ச் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முதல் பிரான்ச்சுக்கும் 2வது பிரான்ச்சுக்குமான மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது? அங்கே ரூம்ஸ் இருக்குது. Okay. அங்கே பவுனியாரில் அண்ட் அங்கே டேக் அவேலாம் அங்கே கூட Okay, இருக்குது. அங்கே okay. டேபிள்ஸ் இங்கே டேபிள்ஸ் கூட டேக் கூடவா இருக்குது. இங்கே வந்து ஃபேமிலிஸாக வந்து எல்லாரும் ஃபுட் சாப்பிடக்கூடிய மாதிரியான செட்டப் இங்கே இருக்குது. அதாவது குறிப்பாக நாச்சிமார் செட்டப் அந்த வீடு இல்லையா, அதாவது பழங்காலத்தில் இந்த மாதிரியான வீடு தான் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இதை பழைய பாரம்பரியத்தை இப்போ நீங்கள் புது மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு உண்மைக்குமே அருமையாக இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு 2க்கு மேற்பட்ட வாட்டி வந்து சாப்பிட்ருக்கிறேன். உண்மைக்குமே தரமான ஒரு உணவும் அதோட வந்து குவான்டிட்டியுமே அதிகமாக தான் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வவுனியாவிலேருந்து இங்கே வரும்பொழுது யாழ்ப்பாணத்து மக்களினுடைய ஆதரவு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு? சாப்பாடு கொஞ்சம் கூட்ட அந்த டேஸ்ட் ஓகே, அந்த போர்ஷன் அளவு கூட ஓகே. அந்த அதிகமான ஆட்கள் இங்கே வராங்களா? ஓ ஓகே ஓகே சரி, கண்டிப்பாக எங்களோட பேசின பட்சத்தில் நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. மக்களே, அதாவது வவுனியாவில் வந்து அவங்க வந்து இந்த ரூம்ஸ் அண்ட் வெட்டிங் ஹால் அந்த மாதிரி தான் செட்டப் இருந்ததாம். ஸோ இங்கே வந்து ஃபேமிலிஸோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு நாச்சிமார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட்டப்பில் தான் இங்கே செய்திருக்கிறாங்க. உண்மைக்குமே நான் திரும்ப 2வது வாட்டி இதை சொல்கிறேன். அதாவது 1க்கு மேற்பட்ட வாட்டி நான் இங்கே 2க்கு மேற்பட்ட வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன். உண்மைக்குமே தரமான உணவும் அண்ட் குவான்டிட்டியுமே வந்து அதிகமாகத்தான் இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸுமே வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி என்றாலும் உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே மக்களே, நாங்களுமே இன்றைய தின நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தருணம். இவ்வளவு நேரமே இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். இன்றைய அங்காடி தெரு நிகழ்ச்சியினூடாக வன்னியன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக காட்சிப்படுத்தியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உண்மைக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியானதும் குவான்டிட்டியும் அதிகமான ஒரு ஷாப்பாக தான் இந்த வன்னியன் ரெஸ்டாரண்ட் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நானுமே விடைபெற்று செல்ல போகிறேன். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி.